மக்களை ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட்ல எக்கச்சக்கமான புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒருத்தரோட ஓவர் முடியும் போது அடுத்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறது 60 செகண்ட்குள்ள அடுத்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணி ஆகணுமாங்க. ஒருவேளை லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் வார்னிங் கொடுப்பாங்களாம். 2 வார்னிங்க்கு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டிங் டீமுக்கு 5 ரன் கொடுத்துருவாங்களாம். இது ஒரு நாளைக்கு வீசுற 80 ஓவருக்கும் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளேயர்ஸ் பால்ல எச்சில் தடவுறதை தடை போட்டிருந்தாங்க இல்லையா, அதுலயும் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பிளேயர்ஸ் எச்சில் தடவுறத அம்பியர் பார்த்துட்டாங்கன்னா அந்த பாலை இவ்வளவு நாளா மாத்திட்டு இருந்தாங்க, இனிமேல் மாத்தவெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புது பால் மாத்திரக்காக இப்ப பிளேயர்ஸ் எல்லாம் இந்த யுக்தியை கையாண்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு புது ரூல்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. மூணாவது ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரன் ஓடும் போது கிரீஸை தொடாம பிளேயர்ஸ் எல்லாம் ஓடுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரன் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டர் எங்க இருந்தாரோ அதே இடத்துக்கு திரும்ப செல்லணுமாம். அது மட்டும் இல்லாம பவுலிங் டீமுக்கு 5 ரன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த பால் எந்த பேட்டர் பிடிக்கணும் அப்படிங்கிறது முதல் கொண்டும் ஃபீல்டிங் டீம் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மூணாவது ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வைடு அவுட்டுக்கெல்லாம் ரிவ்யூ கேட்கறாங்க இல்லையா, அதுல யாரு முதல்ல கேட்கறாங்களோ அவங்களோட ரிவ்யூ தான் செல்லுபடியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாலாவது ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நோ பால்ல கேட்ச் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 1 ரன் கொடுத்துருவாங்களா. மிஸ் பண்ணிட்டா ஓடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நாளா இப்படிதானே இருந்துச்சு. நெக்ஸ்ட் விதி பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருக்கு. ஒரு ரிவ்யூ கேட்கும்போது பிளேயர் அவுட்டாவே இருந்தாலும் அம்பையர் கால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா, இனிமேல் அம்பையர் கால் வந்தாலும் அவுட்னா அவுட் தானே வாங்க. இது கண்டிப்பா நல்ல விஷயமா நான் பாக்குறேன். இந்த ரூல்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.